வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் டிடி 2025 ரெக்ரூட்மெண்ட்டில் ஐடிபிபியில் செலெக்ஷன் ஆனவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஐடிபிபியில் செலெக்ஷன் ஆனவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதே மாதிரி நம்ம ஆல்ரெடி எஸ்எஸ்பிக்கும் வீடியோ கொடுத்துருக்கோம். பட் எஸ்எஸ்பி நான் வீடியோ கொடுத்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து போஸ்ட்டில் வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சிருந்தீங்க ஒரு சிலர். ஓகே, ஸோ அதில் வந்து அந்த என்ரோல்மெண்ட் ஃபார்ம்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது சிஏஎஸ்எஃப்க்கு நான் கொடுத்துருந்த அதே மாதிரி தான், சேம் தான் இருக்குது. ஓகே, சிஎஸ்எஃபோட அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு நான் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள், அந்த வீடியோ பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில் தான் இங்கே நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இல்லை அதில் பர்டிகுலராக வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, இதில் மட்டும் எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க, நீங்கள் சேட்டில் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, அதுக்கப்புறம் பிஎஸ்எஃப்க்கு நான் வீடியோ கொடுத்துட்டேன், சிஎஸ்எஃப்க்கு ஆல்ரெடி கொடுத்தாச்சு, சிஆர்பிஎஃப்க்குமே கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ எல்லாமே பார்த்துருங்க. அசாம் ரைஃபிளுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இன்னும் வந்துச்சான்னு தெரியல, வந்திருந்தால் நீங்கள் வந்து இந்த மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. ஓகே, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருந்துச்சுன்னா இந்த மெயில் ஐடிக்கு அனுப்புங்க, நான் கண்டிப்பாக அதுக்கும் வீடியோ கொடுக்குறேன். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரோஜ்கார் மேலே போயிருந்தீங்க அப்படின்னா அதில் வீடியோ எடுத்திருப்பீங்க, இல்லைன்னா நார்மலாகவே உங்களோட சக்ஸஸ் ஜேர்னியை வந்து ஒரு வீடியோவாக ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவுமே நீங்கள் இந்த மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. நம்மளுடைய இன்ஸ்டா பேஜில் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஓகே, முடிஞ்சளவு யூடியூப்லையுமே கொடுப்போம். காப்பிரைட் இஷ்யூ வரலன்னா யூடியூப்லையுமே கொடுப்போம். அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம இன்ஸ்டாவில் மட்டும் கொடுப்போம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் நிறைய பேர் பண்ணிட்டீங்க, கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் வந்து பண்ணியிருக்கீங்க. யாரும் ஃபில் பண்ணாமல் இருந்தீங்க, செலெக்ஷன் ஆன சந்துருமா ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இதை வந்து ஃபில் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஃபில் பண்ணிடுங்க. இல்லை நான் வந்து சேட்டில் சந்துருமாஸ் ஆப்பில் சேட்டில் ஃபோட்டோ, அடுத்தது அவங்களோட ஃபுல் நேம், எந்த டிபார்ட்மெண்ட்டில் செலெக்ஷன் ஆகிருக்கீங்க, எவ்வளோ மார்க் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் அனுப்பியிருந்தீங்க அப்படின்னா ஓகே, ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று பண்ணிங்கன்னா போதுமானது. ஓகே, ஸோ இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் என்னென்ன கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து ஆர்டிசி சிவகங்கையில் வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டிசி சிவகங்கையில் வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 23 பிப்ரவரி அதுக்கு முன்னால் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அன்னைக்கு அதுக்கு முந்தின நாள் போங்க, ஒரு வாரம் 2 வாரத்துக்கு முன்னால் போகிறனால எந்த யூஸும் கிடையாது. அன்னைக்கு இல்லைன்னா அதுக்கு முந்தின நாள் வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, உங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் எங்கே ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இது எல்லா அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லையுமே இருக்கும். இந்த போஸ்ட் டெம்பரரி, ப்ரொபேஷன் பீரியட் 2 வருஷம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே எல்லா அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லையுமே இருக்கும். இதனால் ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டாம். 2 வருஷம் நீங்கள் ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும், அதுக்கப்புறமா டிசிப்ளினாக தான் இருக்கணும். 2 வருஷம் உங்கள் மேலே எந்த கம்ப்ளைண்ட்டும் வராத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, ஸோ ட்ரைனிங்கும் நீங்கள் சின்சியராக பண்ணணும். தேவையில்லாமல் எந்த ஒரு ஆக்டிவிட்டிலையுமே நீங்கள் வந்து ஈடுபடக்கூடாது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த போஸ்ட்டை வந்து பெர்மனன்ட் பண்ணிடுவாங்க. 10 வருஷத்துக்கு பாண்டு மாதிரி இதில் போட்டிருப்பாங்க. அதாவது நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னால் உங்களோட பர்சனல் ரீசனுக்காக ரிசைன் பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணால் தான் ரிசைன் பண்ணிட்டு வெளியில் வர முடியும். இல்லை நீங்கள் வந்து என்ஓசி வாங்கிட்டு ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி அதில் செலெக்ஷன் ஆகி போகிறீங்க, டெக்னிக்கல் ரெசிக்னேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ அமௌண்ட் பே பண்ண வேண்டிய அவசியம் வராது, மேக்ஸிமம் வராது. அதுக்கப்புறமும் பே பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். ஓகே, அதுக்கப்புறம் இவங்க சொல்லியிருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்டுமே நீங்கள் ஒரிஜினல் கொண்டு போகணும், ஒரு ஜெராக்ஸ் காப்பி, அதை செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணால் போதுமானது. செல்ஃப் அட்டஸ்டட்னு நீங்கள் அந்த ஜெராக்ஸ் காப்பியில் எழுதிட்டு உங்களோட சைனை போட்டால் போதுமானது. ஓகே, நீங்கள் ஒரு க்ரீனுக்கிட்டு சைன் போடுற விட்டு அட்டஸ்டேஷன் வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ அடுத்ததாக நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறப்போ, மெடிக்கல் டைமில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போனப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போனீங்களோ எல்லாத்தையுமே ஒரிஜினல் ப்ளஸ் ஒரு ஜெராக்ஸ் காப்பி வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, உங்களோட 10th மார்க் ஷீட்டு, வேறு எதுவும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு அதுக்கான மார்க் ஷீட்டு, சர்டிஃபிகேட்ஸு, அதுக்கப்புறம் ஏஜ் ப்ரூஃப்னு கேட்டிருப்பாங்க, அதுக்கும் 10th மார்க் ஷீட்டே போதுமானது. ஆதார் கார்டு கண்டிப்பாக கொண்டு போயிருங்க, பேன் கார்டு கண்டிப்பாக கொண்டு போயிருங்க. அடுத்து கேரக்டர் சர்டிஃபிகேட் கொண்டு வர சொல்லியிருக்காங்க, அதுக்கான ஃபார்மேட்டும் கொடுத்துருக்காங்க, அதை எப்படி வாங்கணும் அப்படிங்கிறதுமே நான் கடைசியில் சொல்கிறேன். ஓகே, ஸோ அடுத்து நீங்கள் என்ன கேட்டகரியோ அந்த கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட், எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் அந்த கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் ஆல்ரெடி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போனப்போ கொண்டு போன அந்த சர்டிஃபிகேட் போதும். புதுசு இன்னொன்று வாங்கணும்லாம் அவசியம் இல்லை, வாங்கினா கொண்டு போங்க, வாங்கலைன்னா பழசே போதுமானது. அடுத்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், 5 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. ஸோ 5ங்கிறது கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஒரு 10-15 கொண்டு போங்க. ஓகே, என்ன தேவைப்படும், அடுத்தடுத்து தேவைப்படும். அடுத்து மினிமம் ஒரு 10,000 ரூபா வந்து நீங்கள் அமௌண்ட் கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களுக்கான பெட்ஷீட்டு, அடுத்ததாக வந்து உங்களுக்கு தேவையான கிளாத் எல்லாமே கொண்டு போயிருங்க, ட்ரெஸ் எல்லாமே கொண்டு போயிருங்க. ஓகே, மினிமம் 2 ஷார்ட்ஸ் வச்சுக்கோங்க, டிஷர்ட் வச்சுக்கோங்க, லோயர் வச்சுக்கோங்க, ஒரு ரன்னிங் ஷூ வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நார்த்லலாம் ட்ரைனிங் சென்டர் போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி, அங்கே குளிர் அதிகமாக இருக்கும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரெஸ் வந்து வாங்கிக்கோங்க. ஓகே, ஸ்வெட்டர் அந்த மாதிரிலாம் வாங்கிக்கோங்க. ஓகே, ஸோ மினிமம் 10,000 சொல்லியிருக்காங்க, நீங்கள் அதுக்கு மேலேயே கொண்டு போகிறது நல்லது. அதுக்கப்புறம் ஸ்டேட் பேங்க்கில் உங்களோட பேரில்
நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன், பிரச்சனை வருமா, என்ன சொல்லுவாங்க அப்படி மாதிரி ஏன்ட்ட கேட்குறீங்க. அவங்களே தெளிவாக சொல்லியிருக்காங்க, நீங்கள் உங்கள் பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்ட்டு தான். ஓகே, இதில் கூட அவங்க மென்ஷன் பண்ணல, பட் வேறு ஒரு அப்பாயின்மெண்ட்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு அங்கே போனால் தான் தெரியும். நீங்கள் உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க, நீங்கள் திரும்பவும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு என்கிட்ட ஆன்சர் இல்லை. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் பேரில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஸ்டேட் பேங்க்கில் தான் ஓப்பன் பண்ணணும். ஏடிஎம் கார்டு கொண்டு போயிருங்க, செக் புக் கொண்டு போயிருங்க, பாஸ்புக்கும் கொண்டு போயிருங்க. ஸோ நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்போ செக் புக்கும் சேர்த்து எழுதி கொடுத்துருங்க. பேன் கார்டு கண்டிப்பாக கொண்டு போகணும். ஓகே, பேன் கார்டு இல்லைன்னா அப்ளை பண்ணி வாங்கிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பெருசாக இதில் வந்து அதிகமாக கொடுக்கல. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அந்த நீங்கள் எங்கே ரிப்போர்ட் பண்ணணுமோ அந்த ட்ரைனிங் சென்டரோட கண்ட்ரோல் ரூம் நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதுவும் டவுட்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஒருவேளை நீங்கள் அந்த சொன்ன டேட்டில் ஜாயின் பண்ணலை, இல்லைனா ஜாயின் பண்ண முடியாது, இல்லைனா இந்த டேட்டுக்குள்ளே என்னால் வர முடியாதுன்னு அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத முன்னாலே அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணலை அப்படின்னா உங்களோட அப்பாயின்மெண்ட் வந்து கேன்சல் ஆகிரும். ஓகே, அதுக்கப்புறம் ஐடிபிபி டிஜி ஆஃபீஸ், ஓகே, டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸோட ஹெல்ப்லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த டவுட்னாலும் இந்த நம்பரில் கூட நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஏதாச்சும் ஒரு கெசட்டர் ஆஃபீஸர்கிட்ட, க்ரீனுக்கிட்ட சைன் போடக்கூடிய ஒரு கெசட்டர் ஆஃபீஸர்கிட்ட வாங்கணும். ஓகே, அவர் வந்து உங்களோட ஸ்கூல் ஹெச்எம்மாக இருக்கலாம். ஸ்கூல் ஹெச்எம்கிட்ட தான் வாங்கணும்ட்டு இல்லை, வேற ஒரு டாக்டர் அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. கெசட்டர் ஆஃபீஸர் அப்படிங்கிற நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் யார்கிட்ட வேணாலும் வாங்கலாம். ஓகே, இதில் அவங்களே ஃபில் பண்ணிடுவாங்க உங்களோட பேர், உங்களோட பேரண்ட் நேமு, எத்தனை வருஷமாக எத்தனை மாதமாக உங்களை அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து மறுபடியும் உங்களோட பேரை போட்டுட்டு பிளேஸு டேட்லாம் போட்டுட்டு அவங்களோட சிக்னேச்சர் சீல் வந்து வைப்பாங்க. ஓகே, இதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டிஓ கிட்ட சைன் வாங்கணும். ஓகே, ஆர்டிஓ கிட்ட இந்த இடத்துல சைன் வாங்கணும். டைரெக்டாக ஆர்டிஓ போட மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து விஓஓ சின்னதாக இங்கே போடுவாங்க, அடுத்து ஆர்ஐ போடுவாங்க, அடுத்து தாசில்தார் போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஆர்டிஓ கிட்ட வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது மட்டும்தான் கேட்டிருக்காங்க, வேறு எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இவங்க கேட்கல. ரொம்ப சிம்பிளாக கேட்டிருக்காங்க. போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் பற்றி இவங்க சொல்லவே இல்லை. ஓகே, ஸோ சொல்லலை அப்படின்னால நீங்கள் வந்து அதை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை. இவங்க எக்ஸ்ட்ராவாக கேட்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு சர்டிஃபிகேட் கேரக்டர் சர்டிஃபிகேட் தான். அதுதான் இப்போ நான் சொன்னது. ஓகே, கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆர்டிஓ கிட்ட வாங்கணும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி வேறு எதுவும் நீங்கள் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அவங்க கேட்கல. ஏன் கேட்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா டிபார்ட்மெண்ட்டில் கேட்க மாட்டாங்க. ஏன்னா திரும்ப அவங்களே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க, பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அப்போ அதை பற்றி ஏதாவது தெரிய வருது அப்படின்னா, உங்கள் மேலே எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படிங்கிற தெரிய வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இல்லை நான் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன் அப்படின்னா கொண்டு போங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் அதை பற்றி சொல்லவே இல்லை. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.